இப்போ நமக்கு மணத்து தக்காளி இலை இதை பார்த்தீங்களா, கீரை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம எல்லா வடையும் பொரித்து எடுத்தாச்சு. இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கு. ஓகே, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா வடை செய்ய போகிறோம். அந்த வடை என்ன வடைனாக்கா, மணத்த தக்காளி கீரை இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு தான் வடை செய்ய போகிறோம். அதுக்கு நான் துவரையும் கடலப்பருப்பையும் ரெண்டையும் ஊற வச்சு இதை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் இந்த பருப்பை அரைச்சிட்டு வந்தாச்சு மிக்சியில். அது கூட கொஞ்சோண்டு பூண்டு, பெருஞ்சீரகமும் பட்டை மிளகாய் மூணுத்தையும் நுணுக்கி போட்டிருக்கோம். இப்போ நமக்கு மணத்த தக்காளி இலை இதை பார்த்தீங்களா, கீரை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய் ரெண்டுத்தையும் அரிஞ்சு வச்சுக்கிறேன். இப்போ நம்ம அது கூட சேர்த்துக்கலாம். நம்ம மணத்த தக்காளியை நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கோம். இப்போ நம்ம அது கூட சேர்த்துப்போம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கனாக்கா, என்ன கீரைன்னு தெரியுது, முருங்கைக்கீரை, அடுத்தது மணத்த தக்காளி, இன்னும் ஏதாவது பசங்களுக்கு பெசலைக்கீரை, வெள்ளைக்கீரை, இந்த மாதிரி வடையோடு செஞ்சு கொடுத்தா பசங்களுக்கு கீரைன்னு தெரியாமல் சாப்பிட்ருவாங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம இது ஒன்றா பிணைஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ நம்ம மணத்த தக்காளி கீரையை இந்த கடலப்பருப்பு மாவோட போட்டு நம்ம பிணைஞ்சிட்ருக்கோம். இப்போ நம்ம இது கூட உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன்றா கறியாச்சு. இப்போ நம்ம வடை தட்டி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ நம்ம வடையெல்லாம் ஏதோ தட்டி வச்சுருக்கோம். அடுத்தது சட்டி வச்சு எண்ணெய் சூடாகிட்டுருக்கு. எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம தட்டி வச்சுருந்த வடையை ஒன்று ஒன்றா உள்ளுக்கு சேர்த்தாச்சு. வடை வெந்துகிட்ருக்கு. வடையெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துட்டு திருப்பியும் போட்டாச்சு. இப்போ நம்ம எடுக்கிற ஸ்டேஜில் இருக்கும். இப்போ நம்ம எடுத்துடலாம். எல்லா வடையும் பொரித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. அடுத்ததும் போட்டு இதோ வெந்துட்டுருக்கு. இப்போ நம்ம எல்லா வடையும் பொரித்து எடுத்தாச்சு. இதோ ரெடி பண்ணிகிட்ருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனாக்கா மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இது மாதிரி வீட்டில் இப்போ செஞ்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.